கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியல் அழித்து விட்டதோ, கவிதை தேடித்தாருங்கள், இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள், எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. சித்ரா மேடம், உங்க வாய்ஸ் மாத்திரம் அழகு இல்ல, நீங்களே அழகா இருக்கீங்க. ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாளம் தெலுங்குல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல? மியூசிக் டைரக்ஷன் அல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை, ஒரு என்ன, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சின்னதா ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? நடிப்புக்கு கேட்டாங்க, ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு. எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை. இதே போதும், இது இப்படி இருந்தா போதும் நினைக்கிறேன். மேடம், அதாவது படங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மியூசிக் லிரிக்ஸ் ஓவர் ரூல் பண்ணாம இருந்துச்சு. அங்க இந்த சிங்கர்ஸ்க்கான ரெகக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகேம் இன்டு டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போது தான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது. அதனாலதான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் மேடம், அது ஒரு பாதிப்பா இருக்காதா? அது எதனா வழிமுறை இருக்காதா பண்றதுக்கு? நீங்க அதுதான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட as a singer. ஏன்னா யூ ஆர் an experienced veteran. எல்லா தடவை நாங்க சொல்லுவோம், மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதுல அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அது எப்படி கேக்குதோ, எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்கார்றது இல்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும். தேங்க்யூ. கண்டிப்பா மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாம, முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல, பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக். அவங்களுக்கு தெரியும், இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டுல, அதெல்லாம். அதே மாதிரி எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும் போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதுல நான் கத்துக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட இல்லைன்னா அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களை எல்லாம் எப்படி அன்பா எவ்வளவு பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளவு கேர் பண்றாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்க ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தா, இப்ப சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூங்காம எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்போம். வந்தா ஹோட்டல்ல 12 மணிக்கு தான் செக் இன் டைம். நம்ம 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனா எஸ்பிபி சாருக்காக ரூம் அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. மற்றவங்க வெயிட் பண்ற வரைக்கும் சாரு சொல்லுற, நீங்க என்ன மட்டும் அனுப்பிச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும்
அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்கார்ந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமா கற்றுக்கிட்டேன். மேடம், நீங்க பாடிய இத்தனாயிரம் பாடல்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கும்படியா இன்னைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்கு. ஆனா சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள்ல எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? காலத்தோடு மாற்றங்கள், அதை குறை சொல்றதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போறதுதான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் சார்.